ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நூடுல்ஸ் எக் ஆம்லேட் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்கிறது. ஈவினிங் டைமில் ஸ்நாக்குக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட ரொம்ப சூப்பராக இருக்கும். நூடுல்ஸு ப்ளைனாக செய்கிறதோட இந்த மாதிரி எக்கு சேர்த்து செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான நூடுல்ஸ் எக் ஆம்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 2 எக்கு சேர்த்து ஆம்லேட் செய்ய போகிறேன். அதனால் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை மிளகாயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். சேம் அதே கடாயில் தான் நம்ம அடுத்தது செய்ய போகிறோம். பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி நூடுல்ஸில் ஃப்ரீயாக வரும் இல்லைங்களா, மேகி பேக்கெட்டோட, அந்த பேக்கெட் தான், சின்ன பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு ஏறினதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டில் உள்ள நூடுல்ஸை பிரிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே அந்த மசாலா பேக்கெட் வரும் இல்லைங்களா, அதையும் இது உள்ள சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது குக் ஆகட்டும். ஒரு 4 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ஏற்றிட்டு நூடுல்ஸ் வெந்துட்டுருக்கு. நடுவில் மட்டும் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுட்டு கலரி விட்டு இது ஒரு பக்கம் இறக்கி வச்சுருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. இந்த பெப்பர் பொடி கொத்தமல்லி இலைகள் சேர்த்தோம் இல்லைங்களா, அது நல்லா கலந்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே 2 முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன பேக்கெட் மேகி எடுத்துக்கிறதால 2 முட்டை சரியாக இருக்குங்க. முட்டையை சேர்த்துட்டு இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனோ இல்லை விஸ்கோ இல்லை ஃபோக்கோ வச்சு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுருங்க. கையிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல, பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல வெங்காயம், அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தவாவில். நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை ஆயிலில் வதக்கியிருக்கோம், அதனால் 1 டீஸ்பூனே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோல அந்த எக் மிக்சரை சென்டராக இந்த மாதிரி ஊற்றுனீங்கனாவே தானாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நல்லா ஒரு முறை ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக சிம்மில் தாங்க வைக்கணும். அப்போ தான் நமக்கு ஆம்லேட் வந்து தீயாமல் நல்லா வரும். இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவிக்கலாம். மேலே அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே மூடி போட்டு மூடி விட்டுலாங்க. நல்லா முட்டை வந்து நல்லா வேகணும். அதனால் ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும். பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸு இதில் சேர்த்துக்கலாங்க. நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஆறி இருந்தால் கூட பரவாயில்ல. எக் ஆம்லேட் சூடாக இருக்கிறதுனால நூடுல்ஸ் கொஞ்சம் ஆறி இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி 1/2 போர்ஷனுக்கு மட்டும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு காலியாக இருக்கட்டும், 1/2 மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டு நம்ம அதை மடித்து விடுறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு நூடுல்ஸை. இப்போ இதை நம்ம 1/2 போர்ஷன் ஃப்ரீயாக இருக்கு இல்லைங்களா, அதை இப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மடிச்சுட்டு மேலே லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். சுட சுட நூடுல்ஸ் எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே வேணுன்னா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிக்கலாம். சுட சுடவே பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி காமிக்கிறேன். ஈவினிங் டைமில் வீட்டில் ஸ்நாக் இல்லாமல் டைமில் குழந்தைங்க வந்து கேட்டாங்கன்னா அப்போவே சுட சுட இந்த ஸ்நாக்கை நீங்கள் செஞ்சு தரலாம். வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டாக கட் பண்ணியும் கொடுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த எக்கோடு சேர்த்து அந்த நூடுல்ஸ் சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி மீதம் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்காகவும், நைட் டின்னருக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் செய்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம்.
இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது 2 வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் சப்பாத்தி செஞ்சுருப்போம், அதனால் இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினது இதுக்குள்ளே ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே தேவையான அளவுக்கு சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேங்க. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தியை கட் பண்ண சப்பாத்தியை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. இது போல் செய்து பாருங்கள். இது கூட நீங்கள் வேணும்னா முட்டை கூட சேர்த்து செய்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கணுன்னா கம கமன்னு வாசனையான சப்பாத்தி, சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஹோட்டலுக்கெல்லாம் போகவே மாட்டீங்க, வீட்டில் தான் செய்து கொடுப்பீங்க. பசங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. மிக்ஸ்டு மில்லட் நூடுல்ஸ் எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அது வதக்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். அடுத்ததாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது சேர்த்துட்டு 1/2 குடமிளகாய் கேப்சிகம் வந்து 1/2 கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு வதக்கிட்டே வரலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த மிக்ஸ்டு மில்லட் நூடுல்ஸ்லேயே அந்த நூடுல்ஸ் மசாலா பாக்கெட் வந்துருக்குங்க. நம்ம சேர்க்க போகிற வெங்காயம் தக்காளி காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அது தகுந்த அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்தா போதும். அடுத்ததாக 1/2 தக்காளி பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த பேக்கெட்லேயே நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இந்த மசாலா பேக்கெட் வந்திருக்கு, அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். அடுத்த பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேங்க. தண்ணியை நம்ம டைரெக்டாக சேர்த்து செய்யும்போது சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் பேக்கெட்டை இது உள்ள பிரித்து சேர்த்துக்கலாம். அந்த மசாலா பேக்கெட்டு இது உள்ள சேர்த்துக்கலாங்க. இது வந்து 175 கிராம்ஸ் இருக்குது ஒரு பேக்கெட்டு. அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் மில்லட் நூடுல்ஸ்ன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்கும், வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 5-8 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவி விட்டுட்டு பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சோளம், கம்பு, கேழ்வரகுன்ட்டு திணை வகைகள்லாம் சேர்த்துருக்காங்க. 0% கொலஸ்ட்ரால், 0% சுகர். யார் வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாம். டயட் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. சுவை அப்படியே அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு சுவையில் இருக்குது. மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்கும். திணை நூடுல்ஸ்ன்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நர்சூஸ் பிராண்டு. பக்காவான டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஹெல்த்தியானது கூட. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.